ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் மார்ச் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தரவான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மார்ச் மாதத்துக்கான கரண்ட் அஃபேரில் இது 6வது வீடியோ. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். ஜூன் ஜோக்ஸி 3 சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சீனாவில். அந்த பேரே பாருங்களேன், அந்த சைனீஸ் பாஷையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜூன் ஜோக்ஸி 3 சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சீனாவில். அமெரிக்காவின் கூகுள் சூப்பர் கம்ப்யூட்டரை விட 10 லட்சம் மடங்கு அதிக வேகமான கம்ப்யூட்டரை சீனா கண்டுபிடிச்சிருக்கு. அந்த கம்ப்யூட்டருக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஜூன் ஜோக்ஸி 3. ஜூன் ஜோக்ஸி 3 சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சீனா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சிறந்த பெண் குழந்தைகளுக்கான விருது 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண் குழந்தைகளுக்கான விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா சௌமியாங்கிற குழந்தைக்கு கிடச்சிருக்கு. இந்த பொண்ணு பார்த்தோம்னாக்கா கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் பகுதியை சேர்ந்தவங்க தான் சௌமியா. இவங்களுக்கு நம்ம தமிழக அரசோட 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண் குழந்தைக்கான விருது கிடச்சிருக்கு. சிறந்த பெண் குழந்தைக்கான விருது 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண் குழந்தைக்கான விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா சௌமியா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சிஐஎஸ்எஃப் நிறுவன தினம் எப்போன்னு பார்த்தோம்னா மார்ச் 10. இந்தியாவின் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படைகளை அங்கீகரித்து கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. சிஐஎஸ்எஃப் நிறுவன தினம் எப்போன்னு பார்த்தோம்னா மார்ச் 10. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ராம்சார் பன்னாட்டு விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன்கிறவங்களுக்கு. தமிழ்நாட்டின் நீர்நிலைகள் சதுப்பு நிலங்கள் மீட்புக்காக போராடும் கேர் எர்த் அமைப்போட நிறுவனர் தான் ஜெயஸ்ரீ வெங்கடேசன். இவங்களுக்கு ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டுள்ள ராம்சார் அமைப்பின் அறிவுபூர்வ சதுப்பு நில பயன்பாட்டுக்கான பன்னாட்டு விருது இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ராம்சார் பன்னாட்டு விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன். ராம்சார் பன்னாட்டு விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் HPCL நிறுவனத்தோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக விகாஸ் கௌசல் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்துஸ்தான் பெட்ரோல் கார்ப்பரேஷன் லிமிடெட் HPCL நிறுவனத்தோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக விகாஸ் கௌசல்ங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டடோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் யாருன்னு பார்த்தோம்னா விகாஸ் கௌசல். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளர் யாருன்னு பார்த்தோம்னா அஞ்சுரதி ராணா. சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் சட்ட விவகாரத்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணிங்கிற வரலாற்றை இவங்க படைச்சிருக்காங்க. யாருன்னா அஞ்சுரதி ராணா. இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளர் யாருன்னு பார்த்தோம்னா அஞ்சுரதி ராணா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா வெற்றிகரமாக பிரிக்கப்பட்ட ஸ்பேடெக்ஸ் விண்கலம். ஸ்பேடெக்ஸ் விண்கலங்கள் பற்றி நான் பழைய கரண்ட் அஃபேர்லேயே போட்டிருப்பேன். அது எந்த ராக்கெட் மூலமாக அனுப்பி அப்புறமேட்டுக்கு டாக்கிங் முறையில் அதை இணைச்சு அதை இப்போ வெற்றிகரமாக பிரிச்சிருக்காங்க. பழைய கரண்ட் அஃபேர் என் வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகாது, புரியும். ஸ்பேடெக்ஸ் விண்கலங்கள் PSLV C-60 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தினாங்க. விண்ணில் செலுத்தி அதை ஒன்றிணைத்து டாக்கிங் முறை, இணைக்கிற முறைக்கு பேர் டாக்கிங் முறை, அதை வெற்றிகரமாக இணைச்சு இப்போ வெற்றிகரமாக பிரிக்கவும் செஞ்சுருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சர்வதேச விண்வெளி மையத்தை போன்று 2035க்குள்ள ஒரு தனி விண்வெளி மையத்தை அமைக்கிறதுக்காக நம்ம இந்தியா முயற்சி செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அதற்கான ஒரு முன்பணி தான் இந்த டாக்கிங் முறை. டாக்கிங் முறைனாக்கா ரெண்டுத்தையும் இணைச்சு இப்போ வெற்றிகரமாக ரெண்டுத்தையும் பிரிச்சும் இருக்காங்க. அதுதான் இப்போ இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. வெற்றிகரமாக பிரிக்கப்பட்ட ஸ்பேடெக்ஸ் விண்கலங்களை விண்ணில் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டன.
சர்வதேச விண்வெளி மையத்தைப் போல 2035ஆம் ஆண்டுக்குள் தனி விண்வெளி மையத்தை அமைக்கிறதுக்கு இந்தியா வந்து முயற்சித்து வந்துக்கிட்டு இருக்கு. இத்தகைய பணிகளுக்கு பார்த்தோம்னாக்கா விண்வெளியில் 2 விண்கலன்களை இணைய செய்யும் டாக்கிங் தொழில்நுட்பத்திலே தேர்ச்சி பெற்றிருக்கிறது அவசியம். இதற்கான முன்னோட்டமாக பிஎஸ்எல்வி C60 ராக்கெட் மூலம் அனுப்பிய 2 செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைக்கும் முயற்சியில் இஸ்ரோ வந்து ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த 2 விண்கலங்களும் பார்த்தோம்னாக்கா என்ன எடை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தலா 220 கிலோ எடை கொண்டது. அதாவது ஒன்றும் 220 கிலோ எடை கொண்டது. அது 2 பேர் என்னென்னு பார்த்தோம்னா சேசர் மற்றும் டார்கெட் விண்கலன்கள். அந்த 2 விண்கலன்களும் 220 கிலோ எடை கொண்டது. அதை தான் வந்து ஜனவரி 7ஆம் தேதி இணைய செய்வதற்கு இஸ்ரோ வந்து திட்டமிட்டாங்க. அடுத்து வந்து இதை இணைப்பதற்காக தூரம் குறைக்கப்பட்டு அதை கடைசியாக வந்து இணைக்கும் டாக்கிங் செயல்முறை வந்து வெற்றி பெற்றது. மறுபடியும் வந்து தொழில்நுட்ப பிரச்சனைனால அதை பிரிக்கும் பணி வந்து ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது வந்து வெற்றிகரமாக பிரிக்கையும் செஞ்சுட்டாங்க. ஸ்பேடெக்ஸ் விண்கலம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா என்னுடைய பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கண்டினியூவாக கொடுத்துருப்பேன். அதை பார்க்குறவங்களுக்கு இது குழப்பாது. உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா என்னுடைய பழைய கரண்ட் அஃபேர் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஜனவரி பிப்ரவரியில் தான் இருக்கும். கரண்ட் அஃபேர் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து புரியும். அடுத்து கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, உலகின் மிகப்பெரிய கால்பந்து மைதானம் அமைக்க இருக்காங்க. உலகத்திலேயே பெரிய கால்பந்து மைதானம் அமைக்க இருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தில். இதில் பார்த்தோம்னா 1 லட்சம் ரசிகர்கள் வரை அமரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய கால்பந்து மைதானத்தை அமைக்க மான்செஸ்டர் யுனைடெட் திட்டமிட்டிருக்கு. 1 லட்சம் ரசிகர்கள் அமரும் வகையில் புதிய கால்பந்து மைதானம் வந்து அமைக்க இருக்காங்க. உலகின் மிகப்பெரிய கால்பந்து மைதானம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, உலக அளவில் ஆயுத இறக்குமதியில் நம்ம இந்தியா வந்து 2ஆம் இடம் வகிக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2020 to 2024 வரையிலான வெளிநாடுகளிலிருந்து ஆயுதங்களை அதிகம் இறக்குமதி செய்த நாடுகள் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. முதலிடத்தில் பார்த்தோம்னா உக்ரைன். உலகளவில் ஆயுத இறக்குமதி பட்டியலில் நம்ம உக்ரைன் வந்து முதலிடமும் இந்தியா வந்து 2ஆம் இடமும் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, அடல் பிஹாரி வாஜ்பாய் பொது சேவை மற்றும் புத்தாக்க நிறுவனம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மொரீசியஸில் பிரதமர் மோடி வந்து துவங்கி வச்சுருக்காங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் பொது சேவை மற்றும் புத்தாக்க நிறுவனம் மொரீசியஸ் நாட்டின் ரூடோட் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் பிஹாரி வாஜ்பாய் பொதுச்சேவை மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை பிரதமர் மோடி வந்து துவங்கி வச்சுருக்காங்க. ஒருத்தரை ரீகால் பண்ணிப்போம். ஜூன்ஜோங்ஸி 3 கம்ப்யூட்டர் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சீனாவில். 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண் குழந்தைகளுக்கான விருது தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய விருது யாருக்கு கிடச்சிருக்குனாக்கா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பகுதியை சேர்ந்த சௌமியாங்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் CISF நிறுவன தினம் எப்போன்னு பார்த்தோம்னா மார்ச் 10. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ராம்சார் பன்னாட்டு விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன். நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஜெயஸ்ரீ வெங்கடேசன் கிடச்சிருக்கு. உலக அளவில் பார்த்தோம்னாக்கா இந்த விருது வந்து 12 பெண்கள் வந்து பெறுறாங்க. அதில் ஒருத்தவங்க இவங்க. ராம்சார் பன்னாட்டு விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதாவது HPCLோட நிறுவனத்தோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக விகாஸ் கௌசல் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக அஞ்சுரதி ராணாங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக அஞ்சுரதி ராணா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா வெற்றிகரமாக ஸ்பேடெக்ஸ் விண்கலன்களை வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இஸ்ரோ வந்து அறிவிச்சிருக்காங்க வெற்றிகரமாக பிரிக்கப்பட்ட ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் மிகப்பெரிய கால்பந்து மைதானம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தில். உலகின் மிகப்பெரிய கால்பந்து மைதானம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னா இங்கிலாந்தில். இதில் பார்த்தோம்னா 1 லட்சம் ரசிகர்கள் வரை அமரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய கால்பந்து மைதானம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகளவில் ஆயுத இறக்குமதியில் நம்ம இந்தியா வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. முதலிடத்தில் பார்த்தோம்னா உக்ரைன் 2020 to 2024 வரையிலான வெளிநாடுகளிலிருந்து ஆயுதங்களை அதிகம் இறக்குமதி செய்த நாடுகள்ங்கிற பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. இதில் பார்த்தோம்னா உக்ரைன் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கடைசி கரண்ட் அஃபேர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பொது சேவை மற்றும் புத்தாக்க நிறுவனம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மொரீசியஸ்.
அடல் பிகாரி வாஜ்பாய் பொது சேவை மற்றும் புத்தாக்க நிறுவனம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மொரீசியஸில் நம்ம பிரதமர் மோடி வந்து துவங்கி வச்சுருக்காங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் பொது சேவை மற்றும் புத்தாக்க நிறுவனம் வந்து மொரீசியஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ.